இன்றைய தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 92:14. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. கர்த்தர் உத்தமர் என்றும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி என்று வேதம் சொல்கிறது. தேவப்பிள்ளை, கர்த்தர் உத்தமமான தேவன், உண்மையுள்ள தேவன், அவர் நீதி செய்கிற தேவன், நித்தமும் வழி நடத்துகிற தேவன், சத்தியத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன், சாப கட்டுகளை உடைத்த தேவன். இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உத்தமர். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அநீதி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நீதியுள்ள தேவன். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நீதி செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கும், ஆனால் நம்மளால் நீதி செய்ய முடியாது. தேவ பிள்ளையாகிய நீங்களும் நானும் முதலாவது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். முதல் நீதி ஞானஸ்தானம் எடுப்பது, தேவனுடைய வார்த்தை படிப்பது, ஜெபிப்பது, தேவ பிள்ளையோடு ஐக்கியம் கொள்வது, சபைக்கு போவது. முதல் நீதியாகிய ஞானஸ்தானம் எடுத்தவுடன் பின்பு இப்படிப்பட்ட நீதிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினது போல நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும். இதனுடைய பலன் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, அவருடைய முதுமையான நாட்களிலும் கடைசி நாட்களிலும் கனிதந்து புஷ்டியாய் இருப்பான். உங்களுடைய வாழ்வு செழிக்கும். அதை கடைசி நாட்களில் விசேஷமாய் கர்த்தர் தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார், பலன் செய்வார். நீங்கள் அநேகருக்கு கனி கொடுக்கக்கூடிய பிள்ளையாக மாறுவீர்கள். தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் நீதி செய்யும் பொழுது நம்முடைய கடைசி நாட்களிலும் நம்முடைய முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். தேவ நீதி செய்வோம், முதிர் வயதில் கனி கொடுப்போம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.